கடினம், டக்குன்னு வந்துடாது. ஒரு வாய்ப்போ ஒரு கதவோ சில காரியத்தையோ திறக்க முடியறதில்லை. சுவிசேஷன்றது அவ்வளோ எளிதாய் கொண்டு போய் சேர்க்க முடியல, அதுதான் கஷ்டம். எல்லாத்துல ஒரு சிலாம் சொல்லுவாங்க, ஏசு ஏசு ஏசுன்றீங்களே, டக்குன்னு எல்லாரையும் அந்த கடவுள் தொட்டு மாற்றிடலாமே. இல்லை, அது அப்படி கிடையாது. சுவிசேஷன்றது என்னென்னா, நல்லா விளங்கிங்க, தேவன் இந்த பூமியில் நின்று எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சுவிசேஷத்தினால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரே நின்று செய்யணும்னு எதை விரும்புகிறாரோ அதை எப்படி செய்ய முடியும்? சுவிசேஷத்தினால தான். இப்போ இந்த சுவிசேஷத்தை சில ஊருக்கோ சில இடங்களுக்கோ சில காரியத்துக்கோ போய் நம்மளால் ஸ்தாபிக்கவோ சொல்லவும் முடியறதில்லை. நான் பெங்களூர் வரும்போது அப்படியே எனக்கு யாரோ ரெட் கார்பெட் போட்டு வாப்பா சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்ல, உடனே சுவிசேஷத்துக்கு நான் அப்படியே வந்துடல. பாருங்கள், வந்து ரோடா இல்லைறேன், எங்கே போய் சொல்கிறது, யாருக்கு சொல்கிறது, எப்படி இதை சொல்கிறது, யோசித்து பாருங்கள். மொழி தெரியாது, புது ஊர், இதை போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னா எப்படி இதை போய் சொல்கிறது? கஷ்டம்தான். இதுக்காக ஒரு நாள் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட வருட கணக்கில் இதுக்காக ஜெபம் பண்ணிடுறோம். பாருங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு சபை உருவாயிருக்குதுன்னு சொன்னால் இது அப்படியே திறந்துறதில்லை. அப்படியே ஒரு பில்டிங்கை கட்டி 4 கொம்பு வச்சு சரி சீட்டை போட்டுருவோம் எல்லோரும் வந்துடுவாங்க, அப்படி வர முடியாது. இது அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேஷ்டுக்கே ஒரு திறப்பின் கதவு உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விளங்குது உங்களுக்கு? சும்மா போய் இப்போ கர்நாடகாவுக்குள்ளே போனேன், 2.5 வருஷம் போனேன் வந்தேன்னா அப்படியே போயிட முடியல. பாருங்கள், அதுக்காக ஜெபம் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கர்த்தர் அதை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்துல போய் செஞ்சு ரொம்ப பெரிய காரியம். அப்போது ஜெபம் பண்ணுறதுன்றது என்ன? ஏன்னா பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு பாருங்கள், அவ்வளோ பவர்ஃபுல்லான அப்போஸ்தலன் அவர். நான் அப்படியே போனேன், சுவிசேஷம் சொன்னேன், 1000 பேர் வச்சுட்டேன். இல்லை, சுவிசேஷம் சொல்லணுன்னா முதல்ல அந்த இடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நேராக நாம் கொண்டு வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு பவுல் சொல்கிறார் ஜெபம், 2வது வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. 10வது சொல்லுங்கள், ஆவிக்குரிய வரம். நல்லா தான் சொல்லுங்கள், ஆவிக்குரிய வரம். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய வரம்ன்றது என்னென்னா, வரங்களை காமிச்சு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதில்ல, சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு வரம் வேணும் உங்களுக்கு. சுவாசிக்கிறவங்க மட்டும் பாருங்கள், வரங்களை காமிச்சு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுன்னா என்னென்னா, வரலாம் ஏதோ ஒன்று மேஜிக்கெல்லாம் பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணுறது இல்லை. இது பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன். இப்போ நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். எனக்கு இந்த சுவிசேஷம் வேலை செய்யும் அப்படின்றது என்ன வேணும்? ஒரு நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை எனக்குள்ளாக வரணும். வர்றதுக்கு என்ன ஸ்திரப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாராம்? இந்த சுவிசேஷத்துக்காக கர்த்தர் வரங்களை தருகிறாராம். சில ஆட்கள் வந்தால் கூட வரத்தை டக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, நடக்காது, ஏமாத்திரும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் போது தான் வரம் அங்கே வேலை செய்யும். அதான் பேர் விளங்குது. அதனால தான் வரவங்க எப்போவுமே பாருங்கள், எடுத்த உடனே ஒரு 15-20 நிமிஷம் சுவிசேஷத்தை பேசுவாங்க. அவர் எவ்வளோ நல்லவர், அவர் ஏன் மரித்தார், அவர் ஏன் உயிர் கொடுத்தாரு, அவர் ஏன் ரத்தம் சிந்தினார். அதன் பின்பு தான் சுகத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. அப்போ வரங்கள்ன்றது என்னென்னா, வரங்கள்ன்றது என்னென்னா உங்களை ஸ்திரப்படுத்து. சொல்லுங்கள், என்ன ஸ்திரப்படுத்துறது? சுவிசேஷன்றது எல்லாருக்குமே பொது. பவுல் அதை ரொம்ப பேசுகிறார். 2வது பாருங்கள், இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுறது என்ன அப்படின்னா, சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஆவிக்கு சம்பந்தமானது. அதனால தான் சுவிசேஷத்தை அறிவில் நிறைய பேரால் புரிந்து கொள்ள முடியாது. அது ஆவிக்கு சம்பந்தமானது. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், இப்போது ஒரு மனுஷன் தவறான வேலை செய்கிறான், குடிக்கிறான், தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறான்னு வைங்களேன், குடிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், சிகரெட் பிடிக்கிறான், கெட்ட பழக்கத்துக்கு ஏதோ அடிமையாயிட்டான்னு வைங்க. அவனை மாற்றணும் நீங்கள் முயற்சி பண்ணால் தோற்றுருவீங்க. ஏன் தோற்றுருவோம் அப்படின்னா, நீங்கள் சரீரத்தோடு அதை முயற்சி செய்கிறீங்க. அது சரீரத்துக்கு சம்பந்தமானதுன்னு சொல்லி முயற்சி செய்கிறீங்க. சரீரத்துக்குள்ளே ஏதாவது போய் அவனை புத்திமதி சொல்கிறதோ, ஒரு அடிக்ஷனை கொண்டு போய் போடுறதோ அப்படியெல்லாம் பண்ணால் அவனை திருந்த முடியாது. ஆனால் நல்லா விளங்கி கொள்ளுங்க, அவன் ஆவியாக இருக்கிறான். ஒரு மனுஷன் என்னவா இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். ஆவியான மனிதன் சரீரத்தில் வாசமாக இருக்கிறான். சரீரத்தில் வாசமாக இருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். இதுதான் சிருஷ்டிப்பினுடைய சர்க்கிள். இப்போ ஆவியாக இருக்கிற ஒரு மனிதனை போய் நீங்கள் சரீரத்தில் டீல் பண்ணால் அவன் எப்படி மாறுவான்?
எப்படி அவனை மாற்றத்தில் கொண்டு வர முடியும்? முடியாது. போராட வேண்டியதாக எடுத்து பாருங்கள். அதனால தான் நிறைய பேர் அதில் தோற்று போயிடுறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஆவியான மனிதனுக்கு சுவிசேஷம் என்ன செய்யுது? அது ஆவிக்கு சம்பந்தப்படுத்துது. ஒரு ஆவியான மனிதனுக்கு உள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த உள்ளான மாற்றம் வரும்போது வெளியரங்கமான மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி விளங்குது. அப்போ சர்ச்சுக்கு நம்ம ஏன் வரோம்னா, வாரம் ஏன் வந்து உட்காரோம் அப்படின்னா, அது வார்த்தை, அது சுவிசேஷம். பாருங்கள், பிரசங்கன்னு எடுத்திங்கன்னா அது ஒரு சுவிசேஷத்துக்கு சம்மந்தமானது தான். குமாரனை பிரசங்கம் பண்ணுற இடம்லாம் சுவிசேஷத்துக்கு சம்பந்தம். இப்போ இது என்ன செய்யுது? இந்த பிரசங்கமோ அல்ல அந்த வார்த்தை என்ன செய்யுது? ஒரு மனிதனுக்குள்ளே போய் அவன் ஆவியில் அது கிரியை செய்யுது. அந்த ஆவியில் மாற்றம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் மாற்றம் வரும்.